சங்கீதம் 32:8 வசனம் ஆங்கிலத்தில் I will instruct you and teach you in the way you should go. 2026 வருஷத்துல நுழைந்திருக்கோம். ஹalleluya. ஆமென். தேவனுக்கு பலத்த கரங்களை கொடுத்து நன்றி செலுத்துவோம். ஆமென். 2025 இருந்து ஆண்டவர் நம்மளோடு தொடர்ந்து நடத்துவார். ஆமென். அவர் நம்மளுக்கு பலனாக சந்தோஷமாக எல்லாவற்றையும் அவர் கூட இருப்பார். அவர் தான் சொல்கிறார், I will instruct you and teach you in the way you should go. I will counsel you with my loving eyes on you. தமிழ் வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நம்ம நடக்க வேண்டிய கதை, நம்ம பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு காட்டுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் ஜீவிக்கிறார். உன் மேல் என் கண்ணை வைத்து, அவர் நம்ம மேல், நம்ம குடும்பத்தின் மேல் அவர் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இதை கொண்டு கொஞ்சம் சுருக்கமாக செய்தி சொல்லி நான் பிரார்த்தனைக்கு கடந்து செல்வோம். ஆமென். ஆண்டவர் நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம அவருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமுள்ள ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். ஹalleluya. அவர் நிச்சயமாக ரெடியா இருக்கிறார். அவர் சொல்வார், நாங்க ரெடி, நீங்க ரெடியா? அந்த மாதிரி அவர் ரெடியா இருக்கிறாரு. நம்மளும் ரெடியாக மாற வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மளுடைய மேய்ப்பராக இருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறதுனாலே அவர் நம்மளை புல்லுள்ள இடங்களில் மேய்த்துக் கொண்டு வருவார். இந்த ஆண்டிலே அவர் நம்முடைய நீதியின் பாதையை நடத்துவார். இந்த ஆண்டிலே அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையை நடத்துவார். அமர்ந்த தண்ணீரை கொண்டு விடுவார். நம்ம சத்துருவுக்கு முன்பாக இந்த ஆண்டிலே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். இந்த ஆண்டிலே நம்மளுக்கு நன்மையும் கிருபையும் உண்டாக இருக்கும்படியாக செய்வார். ஏனென்றால் அவர் நம் மேய்ப்பராக இருக்கிறார். நம்மளுடைய பகுதி என்னென்றால் அந்த மேய்ப்பருடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக நாம் மாற வேண்டும். அது நாம் செய்து விடுவோம் என்றால் எங்க போனாலும் எங்க இருந்தாலும் அவருடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்களாக நாம் மாறிவிடுவோம் என்றால் இதே போல பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், பிற ஜனங்களை போல பாக்கியசாலி யார்? ஆண்டவர் நமக்கு தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளோடு பேசுகிறவராக இருக்கிறதுனாலே மித்த ஜாதிகளை பார்க்கலாம், தேசத்தை பார்க்கலாம், நீங்க எவ்வளவு பாக்கியவர்களாக இருக்கிறோம் என்று. ஆமென். இந்த ஆண்டிலே தேவன் நம்மளோடு பேசுகிறவராக இருக்கிறார். சொன்னாங்க, நம்ம வேதத்தை வாசிக்க 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 அவர் நம்மளோடு பேசுகிறதை நம்ம உணர முடியும். ஆமென். வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிப்போம். வாசிக்கும் பொழுது அவர் நம்மளோடு பேசுகிற காரியத்தை நாம் கேட்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அவர் தான் செஞ்சார். பிதாவானவர் பேசுகிறதை நான் கேட்கிறேன், அவர் பேசுகிறதை கேட்கிற நான் அதை நான் செய்கிறேன் என்று. ஆமென். அவரை கேட்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக நாம் கேட்க முடியும். அவர் கேட்கிற காரியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆண்டிலே நாம் செய்ய வேண்டும். படிப்படியாக நாம் செய்யும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? மகிமைக்கேற்ற மகிமைக்குள்ளே போய் தேவனை பெற்றுக்கொள்கிற ஜனங்களாக நாம் மாற முடியும். ரூத்தை நாம் பார்க்கும் பொழுது ரூத்து இவ்வளவு ஆசீர்வாதமாக வந்த ஒரு காரணம் எனக்கு சொல்லுங்க. அவர் செய்த ஒரு காரியம் என்னவென்றால் அவர் புதிய ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே கடந்து போகிறார். நம்ம எப்படி புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து போகிறோமோ இந்த ரூத்து நகோமியோடு சேர்ந்து புதிய தேசத்துக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறார். அந்த புதிய தேசத்துக்குள்ளே போன பொழுது அந்த ஜனங்கள் எல்லாம் புதிதாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கலாச்சாரம் எல்லாம் புதிதாக இருக்கிறது. இந்த புதிய தேசத்திலே வாழுகிற இந்த ரூத் அவர் செய்த ஒரு காரியம் என்னவென்றால் தன்னுடைய மாமியார் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன், அவர் சொல்லுகிற ஆலோசனைகள், அவர் செய்கிற காரியத்தை இவர் சரியாக கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு இருதயம் இருந்ததினாலே அவரை சரியாக கொண்டு வந்து போவாஸோடு ஆண்டவர் இணைக்க முடிந்தது. ஆண்டவர் நம்ம சரியான ஒரு டெஸ்டினிக்குள்ள, ஒரு லெக்குக்குள்ள நம்ம அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றால்
நம்ம சரியாக ஆலோசனையும் கொடுக்கிற காரியத்தையும் கேட்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். ரூத்துக்கு அன்றைக்கு இருந்தது நகோமி, நமக்கு வேத வாக்கும் இருக்கிறது, வேதம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார். நமக்கு இருக்கிற சபைகள் போதகர் இருக்கிறார்கள், பெற்றோர் இருக்கிறார்கள். அங்கே இவர்கள் மூலியமாக ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். என் மனைவியோடு ஆண்டவர் பேசுவார், மகனோடு பேசுவார். என்னுடைய வேலை என்னென்றால், இது பேசும்பொழுது இந்த காரியத்தை கொஞ்சம் கவனமாக கேட்பேன் என்றால் எனக்கு தெரியும் இது யார் பேசுகிறார் என்று. அதில் தேவன் நம்மளோடு பேசுகிற காரியத்தை நாம் கேட்போம் என்றால், நம்ம இன்னொரு படிக்கு, இன்னொரு காரியத்துக்கு, டெஸ்டினிக்கு போகிறதுக்கு அது நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. எஸ்தர் மொர்தெகாயுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தவளாக இருந்தார். மொர்தெகாய் எதை சொல்கிறாரோ அதை கேட்டு அதன்படி செய்கிறவளாக இருந்ததினாலே தேவன் அவளுக்கு வைத்திருந்த தரிசனத்தை அவள் கண்டுபிடித்து அதில் அமர்ந்து செயல்பட முடிந்தது. அல்லேலூயா. இந்த ஆண்டு நமக்கு கஷ்டமா இருக்காது. இந்த ஆண்டு நம்மளுக்கு ஸ்லோமா, ஏன்னா நம்ம காது இருக்குல்ல, காது இல்லையா? காது இருக்குனால கொஞ்சம் ஈஸி, 50% ஓகே பாஸ். நம்ம காது இருக்குல்ல, இப்ப என்ன அந்த காதை வச்சு நம்ம கரெக்டா கேட்கிறது தான். சொல்ற காரியத்தை சரியா கேட்டும் என்றால் நம்ம அதன்படி நடக்கும் பொழுது இந்த ஆண்டுல நிச்சயமாக ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள், விடுதலை நாம் பார்க்க முடியும். என்ன ஐயா, நல்ல மேய்ப்பன் நம்மளோடு இருந்து இந்த ஆண்டு முழுதும் நடத்த போகிறார். அந்த நல்ல மேய்ப்பனுக்கு நம்ம பிரியமான ஆட்டுக்குட்டியாக மாறுவதற்கு அவர் சத்தத்தை கேட்கிற பிரியமான பிள்ளைகளாக மாறிவிடுவோம். இல்லையா? கர்த்தர் நிச்சயமாக நம்ம தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்துவார். நம்ம போய் நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வோம்.